சற்று முன் பிரபல நடிகர் மரணமா? கடனில் மூழ்கிய சோகம் என்ன நடந்தது தெரியுமா? திரை பிரபலங்கள் கண்ணீரில் மூழ்கி உள்ளார்கள் என்றே சொல்லலாம் நண்பர்களே. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் லைக் பண்ணிட்டு தொடரவும். 2004ஆம் ஆண்டு கொடிகட்டி பறந்தவருங்க. காதல் என்கிற ஒரு திரைப்படம் இவரோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்றே சொல்லலாம். ஒபாமா லெவல்ல அந்த ஒரு படம் மூலம் கோடிகள்ல ஜொலிச்சாருங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா, பாட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. காதல் பரத், காதல் சந்தியா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல அந்த 2004ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல மதுரையில அவ்வளோ ஃபேமஸுங்க. ஜிகர்தண்டா எந்த அளவுக்கு ஃபேமஸோ, காதல் பரத், காதல் சந்தியா பெரிய லெவல்ல ஃபேமஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கர் தயாரிப்புல பரத்துக்கு வாய்ப்பு குடுத்தாரு. ஓகேவா? அதற்கு முன்னாடியே இவர் பாய்ஸ் படம் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு டான்ஸருங்க. ஜிம்னாஸ்டிக் மாதிரி உடம்பு நிலையும். இவரு, சூரி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, நாய் படாத பாடு அந்த 2000 காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு ஆக்டிங் கிடைச்சா போதுமையா, அது நாடகமா இருந்தாலும் சரி. இந்த திருமதி செல்வத்துல நம்ம சூரி ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. எடுபடியா ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துருப்பாரு. ஒரு அந்த சீரியல் நடிகருக்கு கீழ. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பரத்தும் எக்கச்சக்கமா சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காரு. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தது, அதாவது பரத்துக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஆரம்ப காலகட்டங்கள்ல பாய்ஸ் படம் தாங்க. இவர வர சொல்லியிருக்காங்க, நீ நடிச்சு காமிப்பான்னு. அது சங்கருக்கு பிடிச்சு போச்சு. அந்த பாய்ஸ் படத்துக்கு இவர் தாங்க கரெக்ட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை கொஞ்சம் பின்னடைவானதுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் சங்கர் தயாரிப்பில் பரத் அந்த பையன் நல்லா நடிப்பானே, அவன இதுல நடிக்க வச்சா என்ன, கரெக்ட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு. காதல் படத்துல நடிச்சாருங்க. கிட்டத்தட்ட திரையரங்குகள்ல ஓடிக்கிட்டே இருந்தது. 300, 400 நாள் ஓடிக்கிட்டே இருந்தது என்றே சொல்லாங்க. இப்பதான் ஒரு வாரத்துல படம் எடுத்துடுறாங்க. அன்றைய காலகட்டங்கள்லாம் 100 நாள் ஓடுங்க தியேட்டர்ல. அப்பதான் அந்த படம் ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஒரு வாரத்துல சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே. பரத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் பெயில் படம் அண்ட் எம்10 படம் மிகப்பெரிய லெவல்ல பெரிய ஹீரோவாயிட்டார் என்றே சொல்லாங்க. அவரு நடிக்கிற படமெல்லாம் அடுத்தடுத்து ஹிட்டு. பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. இவருக்கு எங்க அந்த பிரேக் டவுன் ஆச்சுன்னா, இந்த விஜய் மாதிரி பேரரசோட சேர்ந்து சில படங்கள் நடிச்சாருங்க. இந்த பழனி, திருத்தணி. இங்க விஜய் மாதிரி பஞ்சு பேச போய் இவர் எப்படி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாரு. இவர் போய் அந்த பக்கமா வசனம் பேசினோன்னா ரசிகர்கள் என்னடா பூமரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டாங்க. இவர் ஒரு பெரிய ஹீரோவா ரீச் பண்ணும்போது 2K கிட்ஸ் காலம் ஆயிருச்சு. அப்ப இவர் வசனங்களா பேசுறது என்னடா பூமர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவர் ஓரம் கட்டிட்டார்கள் என்றே சொல்லாங்க. அதுக்கப்புறம் இவரோட கெரியர் மீளவே இல்லைங்க. 2010 தான் இவர் லாஸ்டா கொடிகட்டி பறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் எந்த படமே உள்ள இவரும் நடிச்சு பார்த்தாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. டாப்ல இருக்கும்போது, திரைத்துறையில அஃப்ல இருக்கும்போது திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க. டாக்டர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. டெண்டல் டாக்டர் திருமணம் பண்ணாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க என்றே சொல்லாங்க. ஓகே. வேற பிசினஸும் இவருக்கு தெரியாது. இவர் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எனக்கு சினிமாவை தவிர ஒண்ணுமே தெரியாதியா. காதல் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரி ஒரு ரோலுக்கு வந்திருப்பாருங்க. ஆனால் இன்னைக்கு அவரோட உயரம் நினைத்து பார்க்காத அளவுக்கு இருக்கு. மதுரையிலேயே 4-5 ஹோட்டல் வச்சிருக்காருங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஜோடி நம்பர் 1ல ஆடும்போது கலக்கப்போவது யார் ஷோல கோஸ்ட் பண்ணும்போது இவர் கெஸ்டா வந்திருக்காரு. அப்பயே காதல் படத்தை சொல்லியிருப்பாரு, இவருக்கு வேற லெவல் திறமை இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரிய ஹீரோவா சிவகார்த்திகேயன் வருவார்னு சும்மா விளையாட்டா தாங்க சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இவரோட கெரியரையே முடிச்சுட்டு இன்னைக்கு 20 கோடி 25 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. எஸ்கேவும் சரி அண்ட் சூரியும் சரி. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தவர் பின்னாடி போயிட்டாரு, பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. இதுதாங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இவரோட கெரியர்ல ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அதுக்கப்புறமே இப்போ சமீபத்தில் என்னென்ன படமோ நடிச்சு பார்த்தாருங்க, ஆனால் ஓடலை. அதுக்கப்புறம் தானே தயாரித்து படம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாரு. இப்படி ஏகப்பட்ட கடனுங்க. அவங்க மனைவி மூலம் தான் இவர் வாழ்க்கையை சர்வைவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஏகப்பட்ட கடன் தொல்லை ஒரு மனிதனை அழிச்சிடும் இல்லையா, அந்த கடன் தொல்லையில ரொம்ப டிப்ரெஷனா ஆயிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போது வாடகை வீட்டில் தான் இருக்கிறார் என்றும் வலைதளங்கள்ல சில செய்திகள் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு வந்துட்டாருங்க. ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு சினிமாவை தவிர ஒண்ணுமே கிடையாது, என் வாழ்க்கை இப்படி நகரும் நான் எதிரே பார்க்கல. சில நேரங்களில் தற்கொலை முடிவெல்லாம் எடுக்க நான் போயிருக்கேன். அந்த குணத்துல கூட இவர் என்ன போயிருக்கு என்று தள்ளப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2K கிட்ஸுக்கு இவரோட நடிப்பு பிடிக்கலைங்க. அதனாலதான் தூக்கி தூர வீசிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே. இவரோட நிலைமை தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் படத்துல 3 பேர் பெரிய லெவல்ல பேசப்பட்டாங்க.
பரத் அண்ட் காதல் சந்தியா, அப்புறம் கருட்டாண்டி. இவன் வந்தாலே விசதாயா அப்படின்னு ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பார் இல்லையா? ஒரு பொடியன் நடிச்சிருப்பார் இல்லையா? அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிவிட்டது என்றே சொல்லாங்க. அவரும் இந்த மாரி தான் படத்த தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுங்க சினிமாவ தவிர. சரி அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கும் அடுத்து ஒரு 10 படத்துல வாய்ப்பு கிடைச்சது காதல் படத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறமும் அவரோட கரியரும் முடிஞ்சுங்க. அந்த சின்ன பையனுக்கு இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு. 34 வயசு ஆயிருச்சுங்க. திருமணமும் ஆயிருச்சு. ஒரு குழந்தை இருக்காங்க. பாத்திர கடையில வந்துட்டு வேலை பார்த்துருக்காருங்க. பாத்திர கடை கிடைச்ச வேலையில வந்துட்டு அன்றன்றைக்கு கூலி கிடைச்சா போதுமையா? அப்படி வந்துட்டு வேலை பார்த்துருக்காரு. இந்த சூழல்ல தான் கடன் அவருக்கும் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க கடன் ஏற்பட்டு, அந்த பையன் வந்துட்டு சூசைட் முடிவை எடுத்துள்ளதாக சில செய்திகள் வந்துள்ளதுங்க. மருத்துவமனையில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார் என்றும் சில செய்திகள் வலைதளங்களில் வெளியாகி உள்ளது. இந்த நடிகர் சங்கம் இருக்காங்க இல்லையா? இவங்க மூலம் இந்த தகவல் தெரிந்து இந்த செய்தி பரத் காதுக்கு வந்துட்டு போயிருக்குங்க. பரத் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல அந்த பையனுக்கு உதவி செய்ய போறதாக சில முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதாவது மொத்த மருத்துவ செலவை வந்துட்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பையனை வந்துட்டு எப்படியாவது மீட்டு கொண்டு வாங்க. ஏன்னா அவனுக்கு அவனை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஓகேவா? அண்ட் ஒரு குழந்தையும் இருக்குங்க. பெண் குழந்தையும் இருக்கு. அந்த பையன் மீண்டு வரணும். இந்த கடன்லயுமே பரத் ஆல்ரெடி அவரே இந்த நிலைமையில தாங்க இருக்காரு. சூசைட் பண்ற முடிவுல தான் இருக்காரு. தற்கொலை பண்ற முடிவுல. பட் அப்படி இருக்கிற சூழல்லையுமே வந்துட்டு அந்த பையனை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். நான் கஷ்டப்பட்டாலும் சரின்னு ஒரு பெரிய தொகையை அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறதா, உதவி பண்ணியிருக்கிறதா சில முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஆனா அந்த பையனை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம் என்று சில செய்திகள் வெளியாகி உள்ளது. ஏறத்தாழ அந்த பையனுக்கு 10 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இந்த எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிரும், எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லி வந்துட்டு இவர் அந்த ஃபேமஸை வச்சு காதல் பட ஃபேமஸை வச்சுட்டு பணம் வாங்கியிருக்காரு. பணத்தை கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? வட்டி மேல வட்டி எகிரி 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 அந்த பையன் வந்துட்டு கடனாலேயே காலி ஆயிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷனால தான் அந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளது. பட் இந்த நேரத்துல நம்ம பரத் கஷ்ட நிலையிலையுமே வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய உதவித்தொகை கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? இந்த மனுஷன் இதற்காண்டியாவது திரைத்துறையில வந்துட்டு பெரிய இடத்துக்கு வரணுங்க. ஏன்னா இவரே சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட கடன்ல வந்துட்டு நான் இருக்கேன். சினிமா துறையை தான் நம்பியிருந்தேன். அந்த சினிமாவே என்னைய தூக்கி எறிஞ்சிருச்சு. நான் வீட்ல சும்மா இருக்கிற நேரம்லாம் எனக்கு தவறான மைண்ட் செட் தான் ஓடும். அதாவது தற்கொலை பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு என்றும் பரத்தே பல இன்டர்வியூல வந்துட்டு சூசகமாகவே வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. நல்ல நேரம் தான். ஒருத்தவனுக்கு நல்ல நேரம் அடிச்சதுன்னா சூரியன் இன்னைக்கு தொடாத உயரம் இல்லைங்க. ஆனா இவர் அன்றைய காலகட்டங்களிலேயே உச்சம் பெற்ற நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோட வாழ்க்கை இன்னைக்கு கீழே கிடக்கு. இவருக்கு முன்னாடி வந்த எஸ்கே முத்துரி அண்ட் சூரியும் சரி கொடிகட்டி பறக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மன இறங்கி சூரியும் சரி எஸ்கேவும் சரி அவங்க நடிக்கிற படத்துல வந்துட்டு பரத் இது போன்ற நடிகர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து இவங்களை மீட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த கருட்டாண்டி இருக்கார் இல்லையா? அவரோட உண்மையான பேர் வந்துட்டு அருண்குமாருங்க. சூரிக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அவர் நடிக்கிற படத்துல வந்துட்டு அந்த சிறுவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலையை வந்துட்டு அடையும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள்லாம் பின்னாடி கொடிகட்டி பிறந்த நடிகர்களுக்கு வந்துட்டு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். ஆனா அந்த கருட்டாண்டி இருக்கார் இல்லையா அருண்குமார், அவரோட உடல்நிலை வந்துட்டு மிகவும் பின்னடைவுக்கு போய்விட்டதாக சில செய்திகள் வந்திருக்குங்க. ஏதோ பால்டாயில் அந்த மாதிரி ரொம்ப விரக்தியில மதுல கலந்து குடிச்சிருக்காரு என்றும் சில அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்குங்க. அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குங்க, ஒரு குழந்தை இருக்குங்க. அவர் மீண்டு வர வேண்டும். நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். நன்றி.